வெல்கம் டு மிஸ்டர் நோபடி செவி. அன்னைக்கு பார்க்க ஒரு மூவி வந்து குட் ஃபார்ச்சூன் 2025 ஆன ஒரு சூப்பர் நேச்சுரல் காமெடி மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தோம்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் லாட்விஸ் உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு சிம்பிளான காமெடி குட் ஃபீல், அதாவது ஃபீல் குட் மூவி. ஓகேங்களா? இந்த படத்தில் கதையே வந்து கேப்ரியல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பட்ஜெட் ஏஞ்சல். அவர் வந்து ஒரு ஏஞ்சல் தான். பட் அவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவிங் அண்ட் டெக்ஸ்டிங் இது ரெண்டுத்தையும் ஒன்றா பண்ணுறவங்கள வந்து தடுத்து நிப்பாட்டுறது தான் ஒரு வேலையே. ஸோ வந்து அவர் வந்து கண்ணுக்கு தெரியாமலே யாராவது ஓட்டிக்கிட்டு டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஷோல்டர் போய் கை வைப்பாங்க. டப்புன்னு ஒரு வண்டி லைக் குறுக்க கிராஸ் ஆகும். அவங்க வந்து அலர்ட் ஆகி லைக் ஃபோனை போட்டுட்டு பிரேக் அடிக்கிறது. இதுதான் ரொட்டீனாகவே பண்ணிருக்கு. அவர் வந்து ஆஸ் ரியல்னு சொல்லப்படுற ஒருத்தரை வந்து கவனிக்கிறார். 2-3 நாளாக கவனிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து தனக்கு கிடைக்கிற எல்லா வேலையும் செய்கிறாரு. அது இல்லாமல் வந்து தன்னோட லைஃப்பை வந்து லைக் ஓட்டணும்னு சொல்லிட்டு ஓட்டுறாரு. அவர் வந்து ஒரு சக்ஸஸ் இல்லாத ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட். சம்மந்தமில்லாத ஒரு டிகிரி படிச்சுட்டு இப்போ நிறைய தேவையில்லாத வேலைகள்லாம் லைக் எப்படி சொல்கிறது, அவர் படித்ததுக்கும் அவர் பண்ணுற வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. பட் சஸ்டெயின் பண்ணுமேன்னு சொல்லிட்டு படிக்கிற வேலை பார்க்குறாரு. தென் அதுக்கப்புறம் அவரோட கார்லேயே வந்து படத்துமே தூங்குறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கேப்ரியல் வந்து முடிவு பண்ணிடுறாரு, இவன் வந்து ஒரு லாஸ்ட் சோல் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆஸ்ரியலுக்கு வந்து அவர் வேலை செஞ்ச இடத்துல வந்து ஒரு கோவொர்க்கர் எலினான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஃப்ரெண்டாக வருவாங்க. எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. அந்த சமயத்தில் ஜெஃப்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுக்கு இவர் வந்து லைக் அந்த ஊபர் அர்பன் அந்த எம்ப்ளாயீஸ் சர்வீஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இவர் போய் ஒரு வேலை பார்ப்பாரு. கராஜ் க்ளீன் பண்ணுற வேலை. அங்கே வந்து ஜெஃப் அந்த பணக்காரனுக்கு வந்து அசிஸ்டன்ட் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது நம்ம ஆஸ்ரியலே வந்து நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் ட்ரையல் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ண ஆரம்பிப்பார். பண்ண ஆரம்பிக்கிறது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த பொண்ணை வெளியே கூட்டு போகிறதுக்கு இவர்கிட்ட ஒரு இடம் கேட்பார். கேட்கும்போது இவரே ஒரு சொல்லுவார், இந்த இடத்துக்கு போ அந்த இடத்துக்கு போன்ட்டு. அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து பில் அதிகமாகிடும். கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் நேரம் ரொம்பவே அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட லைக் காசு வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவருக்கு கொடுத்த கம்பெனி கிரெடிட் கார்டில் வந்து பில் போட்டுருவார். தென் அதை அவரை பார்த்துருவார். பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எந்த வார்த்தையும் கேட்காம ஃபயர் பண்ணுறாரு. ஃபயர் பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்து அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும்போது அப்போ தான் வந்து இந்த ஏஞ்சல் வந்து கண்ணுக்கே தெரிய ஆரம்பிப்பாங்க. தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் லைக் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைய இருக்குது. பட் அவரோட ஃப்யூச்சரே வந்து இந்த கேப்ரியல் வந்து கண் முன்னாடி காமிச்சிருவார். ஆனால் அவர் ஃப்யூச்சரில் ரொம்ப பெரிய ஆளாக ஆக மாட்டார். கஷ்டப்பட்டுட்டு லைக் ரியாலிட்டி என்னவோ அதான் காமிச்சிருப்பாரு. அது அவருக்கு பிடிக்காம போயிடும். பிடிக்காம போகிற அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, நீ வந்து ஜெஃபோட வாழ்க்கை ஆசைப்படுற அப்படிங்கிற. ஆமாம், ஜெஃபோட வாழ்க்கைக்கு ஆசைப்பட்றேன். அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப அதுவுமே கஷ்டமான வாழ்க்கை தான். பணக்காரனாக இருக்கிறனால ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லும்போது அவர் நம்ப மாட்டார். ஸோ இவர் என்ன பண்ணுவார் கேப்ரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஹையஸ்ட் பவரை யூஸ் பண்ணி அந்த உருவத்தை இங்கேயும் இந்த உருவத்தை அங்கேயும் வந்து ஷிஃப்ட் பண்ணி விட்டுருவார். லைக் வந்து நம்ம ஆஸ்ரியல் வந்து ஜெஃபாகவும் ஜெஃப் வந்து ஆஸ்ரியலும் மாறுவாங்க. மாறினதுக்கப்புறம் 2 பேருமே லைஃபு என்னன்றதை கற்றுப்பாங்க. இத்தனை நாளாக பணக்காரன் இந்த ஜெஃப் வந்து இப்போது கீழே வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து ரியாலிட்டி என்ன எல்லாமே சொல்லிட்டு தெரிய வந்து அவர் வந்து அந்த ராக் பாட்டம்லேருந்து வேலை செஞ்ச ஆரம்பிக்கும்போது அவருக்கு எல்லாமே தெரிய வரும். அதே மாதிரி வந்து இங்கே ஆஸ்ரியல் போனதுக்கப்புறம் பணம் இருக்குது எல்லாமே இருக்கிற அந்த சமயத்தில் அவருக்கு நிம்மதி மட்டும் அங்கே இருக்கவே இருக்காது. இங்கே வந்து நிம்மதி இருக்கும், லைக் கஷ்டப்பட்டு தான் இருப்பார். பட் நிம்மதியாக இருப்பார். இங்கே எல்லாமே இருந்துமே நிம்மதி இருக்காது. அதே மாதிரி ஜெஃபுக்கு தன்னோட பணக்கார லைஃப்பை விட்டு வந்ததுமே ஒரு கடுப்பு. அதே மாதிரி இங்கே வந்து அவர் நிறைய விஷயத்தை கற்றுப்பார். ஸோ இது ரெண்டுத்துமே வந்து சூப்பராக பேலன்ஸ் பண்ணி இந்த படத்தோட டேரக்டர் வந்து கொண்டு வந்திருப்பார். ஆக்சுவலாக இந்த படத்தோட டேரக்டர் தான் வந்து இந்த ஆஸ்ரியல்னு சொல்லப்படுற கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். தென் அதுக்கப்புறம் அது இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆஸ்ரியல்ன்றவர் அவரோட மனப்பூர்ணமாக அவர் நினச்சா மட்டும் தான் அந்த லைஃப் வந்து ஸ்விட்ச் பண்ண முடியும். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பயந்துட்டே வந்து மெமரி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ ஏமாற்றி லைக் சுற்றிட்டு இருக்காரு. கடைசியில் என்ன ஆச்சு, ஸ்விட்ச் ஆகினாலும் இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதையை உண்மையாகவே சொல்கிறேன். ஒரு சிம்பிளான கதையில் ஒரு சூப்பரான மெசேஜை சொல்லியிருக்கார் டேரக்டர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜான் விக் ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஏஞ்சலாக நடிச்சிருப்பார். எனக்கு அதுதான் வந்து ஏற்றுக்கவே முடியல. ஏற்றுக்க முடியல மீன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பார். அப்படி ஆக்ஷனாக பார்த்த ஒரு மனுஷனை இவ்வளோ சாதுவாக பார்க்கும்போது அதுவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. அந்த ஒரு தாத்துக்காகவே அந்த அந்த ஒரு தாட்காகவே நம்ம டேரக்டர் வந்து நம்ம பாராட்டலாம் போல. ஏன்னா இப்படி இருக்கிற மனுஷன் அப்படி போடும்போது லைக் நமக்கு ஒரு மாதிரி ப்ராசஸ் ஆகலை. பட் படத்தில் சூப்பராக நடிச்சிருப்பார். எல்லா கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. எனக்கு மோஸ்ட்லி இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலேயே எனக்கு வந்து இது ஒரு குட் ஃபிலிம். அதனாலேயே இந்த படத்துக்கு நான் ஒரு 4 டோனர்ஸ் தருவேன். இதுமாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மிஸ்டர் நோபடி இன்னொன்று சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.